வணக்கங்க சார். நீங்க எந்த ஊருமா? நாங்கள் கரூர் தாங்க. நீங்க அன்னைக்கு விஜய் பொதுக்கூட்டம் நடக்கும்போது இங்க இருந்தீங்களா? ஆமாங்க சார், வந்தோம். இது பாத்தீங்களாமா அந்த நிகழ்வுகளை? நிகழ்வு எல்லாம் போய் பார்த்தோம். என்னமா நடந்துச்சு? தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே விஜய் ஃபேனு. சரி, நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்ட் விஜய் வந்திருக்காருன்னு ஒரு சந்தோஷத்தில் எல்லாருமே மதியத்துலேருந்தே வந்தோம். மதியத்துக்கு மேலே 5 மணிக்கு மேலே ஆக ஆக கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் லேட்டாக ரொம்ப கூட்டம். எல்லாம் விஜய் சாங்ஸ் போட்டு எல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட்டு, ஜாலியாக இருந்தது. எப்படியாவது விஜயை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோடு வந்தோம். திடீர்னு ஒரு 6:45 மணி இருக்கும். அதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னே தெரில. ஒரு கண்ணை மூடி முழிக்கக்குள்ள விஜயை பாட்டுக்கு அந்த சைடு கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. இங்கே திடீர்னு என்ன நடந்ததுங்கிறதே தெரில. நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் மேலே மாடியில் இருந்தோம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் என்னன்னே எப்படிங்கிறதே தெரியலைங்க. ஆனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு செகண்டில் எப்படி நடந்தது என்னங்கிறதே எங்களால் கெஸ் பண்ணவே முடியல. அந்த நேரத்துக்கு இங்கெல்லாம் லைட்டு இந்த இடத்துல தான் அதிக சேதாரம். நான் மேலே தான் இருந்தேன், கண்ணார பார்த்தேன். ஆனால் ஒரு செகண்டில் மேலே பார்த்துட்டு கீழே பார்க்கும்போது அந்த நெரிசலில் ஒன்றுமே எங்களால கெஸ் பண்ண முடியல. எங்களால் மேலே இருந்து கீழே இறங்கி வர முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப அந்த நிமிஷத்தில் நாங்கள் ஒரு 2-3 மணி நேரம் கீழே இறங்க முடியல. ரொம்ப க்ரௌடு. அதெல்லாம் கிளியரன்ஸ் ஆகி நாங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் சேஃபாக நாங்கள்லாம் போனோம். ஆனால் நிறைய பேர் அதில் பாதிச்சுட்டாங்க. அது என்ன எப்படி சொல்கிறதுங்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கரூர் மக்கள்லாம் அந்த பேருந்துலேருந்து மீண்டு வந்துட்டீங்களா? என்ன அதே இதில் தான் இருக்கீங்களாமா? சம்மந்தப்பட்டவங்களை மீண்டு வர முடியாது, அவ்வளோ சாமானியமாக வர முடியாது. ஏன்னா பெரியவங்கிறத விட நிறைய குழந்தைகள் வேறு இதாகிருக்காங்க. அதுலேருந்து அவ்வளோ இதாக வர முடியாது அந்த சம்மந்தப்பட்ட. இதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ பொதுவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் கூட்டம் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் கூட்டம் அதிகமாக வர்றதுனால தான் இதாகி கொஞ்சம் பாதுகாப்பாக இது பண்ணி தான் இந்த மாதிரி சம்பவம் வந்திருக்காதுன்னு என்னோட கருத்து. கொஞ்சம் நாங்கள் என்ன நிறையா மீட்டிங் போயிருக்கோம். நாங்கள் எல்லா மீட்டிங்குமே நாங்கள் போயிருக்கிறோம். நான் போயிருக்கேன். அப்போ அங்கெல்லாம் கொடுத்த பாதுகாப்பு இந்த இதில் இல்லை. அதே மாதிரியும் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு நடிகர் அப்படிங்கிற ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தாங்க. எதிர்பார்ப்பை மீறி கட்டுப்படுத்த முடியாத கூட்டமாக போச்சு. அதனால் அந்த நேரத்துக்கான அது திடீர்னு அந்த மாதிரி வர்றதுக்கு எப்படி வாய்ப்புங்கிறதே தெரியல. அந்த இடத்துல கரண்ட்டு கட்டாகாமல் இருந்தால் எதுவும் இதாக இருக்காமல் இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னோடது. ஒரு செகண்டில் எங்களால் கண்ணை மூடி முடிக்குங்களோ ஒரு நிகழ்வு மாதிரி, ஒரு இன்ஸ்டன்ட் மாதிரி, ஒரு விபத்து மாதிரி ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரே விஷயம் என் மனசுக்கு பட்ட விஷயம், எந்த ஒரு கட்சி மீட்டிங்காக இருந்தாலோ இது மாதிரி இதாக இருந்தாலோ வர வச்சு மக்களை கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தில் யாருமே கூட்டம் போட மாட்டாங்க. யாராக இருந்தாலுமே வர வச்சு கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தில் கூட்டம் போட்டதில்லை. ஆனால் அது தேவையில்லாமல் அது இதுன்னு இஷ்யூ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. எந்த கட்சிக்காரங்களாவது இப்படி மக்களை கொல்லணும்னு நினச்சி யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இது அந்த இதனால தான் ஆச்சு அப்படிங்க, அவர் வந்தனால தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிறாங்க? அது ஒரு என்னோட கொஸ்டினாக இருக்குது. இப்போ நம்ம எத்தனையோ கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கிறோம். மக்கள் இத்தனை வரட்டும், இவங்களெல்லாம் நம்ம இது பண்ணணுங்கிற டார்கெட்லேயே பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ரசிகர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசம்பாதியமுமே நடந்தது கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர மாதிரி இருந்தால் நாங்கள் மதியத்துலேருந்தே கூட்டம் இருந்தது. அந்த மாதிரி எந்த இன்சிடென்ட்டுமும் வரல. அவர் வந்த பிற்பாடு தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. இது என்னங்கிறத சரியாக இது பண்ண முடியல. விஜய் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஆமாங்க, அது வரைக்கும் எவ்வளவோ நெரிசல் இதெல்லாம் இருந்தது. நாங்களாம் அந்த நெரிசல் இருந்து அந்த லாஸ்ட்ல இருந்து தான் நெரிசலில் தான் இங்கே வந்தோம். ஒரு சின்ன ஒரு 10,000 பசங்க எத்தனையோ பேர் இருந்தானுங்க. எல்லாமே கட்சி பசங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தருமே ஒரு எதுவுமே இது எங்களுக்கு பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு இதே இல்லாத அளவுக்கு தைரியமாக நாங்கள் வந்தோம். ஐயோ, 10,000 கூட்ட பசங்கள் நடுவில் நம்ம போகிறோமே அப்படிங்கிற எந்த ஒரு பயங்கிறதே இல்லை. ரொம்ப சேஃபாக தான் வந்தோம். அந்த ஒரு அரை மணி நேரத்தில் தான் அந்த இன்சிடென்ட் 6:50லேருந்து 7:15 கண்ணை மூடி முடிக்கக்குள்ள நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். இது யாரு பண்ணினாங்கிறத கெஸ் பண்ணவே முடியல. சின்ன குழந்தையெல்லாம் ரொம்ப பேர் இறந்துட்டாங்க. ஆமாம், உண்மையாலுமே பார்த்தேன். நான் கண்ணார பார்த்து நாங்கள் நிறைய பேர்த்த காப்பாற்றி விட்டோம். நிறைய பேர்த்த நாங்கள் மாடியில் நின்று தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் எல்லாம் தவிக்கிறாங்க, தண்ணி அது இதுன்னு தவிச்சு என்னை காப்பாற்றுன்னு நாங்கள் அவங்களெல்லாம் பிடிச்சி மேலே ஏற்றி விட்டு முடிஞ்ச வரைக்கும் எங்களால் ஒரு 10 பேர்த்த காப்பாற்ற முடிஞ்சது. எங்களால் கீழே ஒன்றும் பண்ண முடியல, கத்தவும் முடியல. கத்துனாலும் யாரும் இது பண்ணிக்கவும் மாட்டேங்கிறாங்க.
அந்த ஸ்பாட்டுக்கு என்னமா பிரச்சனை? எந்த ஸ்பாட்டுங்க சார்? அந்த குழந்தை இறந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல அப்படியே கூட்டத்தில் நெரிசலா இருக்காங்க, குழந்தைங்க கீழே கிடக்குது இல்ல, அதுல இருக்கிறவங்களாவது ஐயோ நம்ம பெரியவங்க குழந்தை கீழே கிடக்குதே அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம வந்து ஏறி மிதிச்சுட்டு போயிருக்காங்க. எங்க சம்மந்தப்பட்ட என் சிஸ்டர் 2 பேரும் உள்ள பாதிச்சிருக்காங்க. அவங்க வந்து நேற்று எங்கிட்ட இந்த மாதிரி சொல்லாம் பொறுப்பாடு தான் இவ்வளோ பிரச்சனைங்கிறது தெரியும். நாங்க கூட ஏதோ நெரிசலுங்கிற மாதிரி அவங்க வந்து என்னன்னு சொல்றாங்க, தள்ளுனாங்க, நெஞ்ச பிடிச்சி அமுக்குனாங்க, கீழே உக்காடுறீங்களா இல்லையான்னு மிரட்டுனாங்க, அப்படி இப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க உண்மையாலுமே சொல்றாங்க. அது சொன்ன பிற்பாடு தான் எங்களுக்கு நாங்க கூட ஏதோ நெரிசல் தாங்க முடியாது. அப்படியே நெரிசல்னால அந்த சைடு தான் பஸ் வந்தது. அந்த சைடு நெரிசல்னா ஓகே, இந்த சைடு நெரிசல் வர்றதுக்கு ரீசனே கிடையாது. ஏன்னா 6:45 இருந்து அதே கும்பல் தான் இருந்தது. சடனான கும்பல் வரவே கிடையாது. ஏன்னா நாங்க நெரிசலுக்குள்ள இருந்துதான் இந்த ஸ்பாட்டுக்கே வந்தோம். நாங்க எங்க கோயம்புத்தூர் ரோட்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நெரிசல் இல்லாம எப்படி ஃப்ரீயா வந்திருப்போம்? அப்பெல்லாம் நடக்காத ஒரு இன்சிடென்ட் எப்படி அது ஒரு 10 நிமிஷத்துல நடந்ததுங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது சொல்ல முடியலைங்க சார். அதான் சொன்ன மாதிரி கடவுள் இருக்காரு. ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.